எள்ளு முறுக்கச்சில் தடவி வச்சு வாழை இலையில அந்த மாதிரி கொஞ்சோண்டு லைட்டாக தடவிக்கணும். ஒட்டுமா? ம் பாருங்க. புளிஞ்சிருமாம்மா? புளியுமா? சின்னதாக புளிகிறாங்க. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு முறுக்கு தான் புளிய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம். அம்மா அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு முறுக்கு மாவு, கடல மாவு, காரத்தூள், எள்ளு, ஜீரகம் இது இருந்தால் போதும். அம்மா முறுக்குக்கு காரம் இல்லாமல் போடணும்? கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம். ஓ அப்படியா? ஆமாம். அம்மா ஓ கிளைமேட்டை பற்றியா? மானம் அப்பா இருக்கு போய் பொழிஞ்சிரும். ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி முறுக்கு சுடுவாங்களா அந்த மாதிரியே எப்படிம்மா? இல்லை சின்ன சின்னதாக. சின்ன சின்னதாவா? ஆமாம். ஓ திவிலாம் சூப்பராக சாப்பிட்லாம். ஆமாம். அம்மா பர்த்டேலாம் எப்படி போச்சு? எல்லாம் நல்லா போணுச்சு. சரிம்மா. அம்மா ஓ ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணாங்க ஏன் வீடியோ போடலன்னு. ஆமாம். ஆமாங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வருங்க. அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. இது பாருங்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது முறுக்கு மாவு, உப்பு, ஜீரகம், எள்ளு, காரத்தூள், கடல மாவு இப்போ எல்லாம் கொட்டிடுவோம். இது முறுக்கு மாவு. உப்பு, ஜீரகம், எள்ளு, காரத்தூள் 2 ஸ்பூன், கடல மாவு கொஞ்சோண்டு, இதோட கிளறிடும். அம்மா ஓ இதுக்கு எப்படிம்மா அளவாக ஊற்றணுமா தண்ணி? ஆமாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஆமாம். அம்மா நெய் டால்லாம் கொஞ்சம் போடலாமா? போடலாம். 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 அம்மா ஓ மாவை பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணிட வேண்டியதானே? ஆமாம். ஆமாங்க முறுக்கை சுற்ற வேண்டியதான். இங்கே வரல மாவு என்ன கலருக்கு இருக்குன்னு. அது காரத்தூள் போட்டிருக்கோம்ல அதனால அப்படி தான் இருக்கும் கலரு. நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆமாங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குலாம் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. இந்த காரத்தில் போட்டதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா ஓ இதான் முறுக்கச்செல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சா? ஆமாம். அந்த அச்செல்லாம் காணாம போயிட்டு இந்த ஒரு அச்சு தான் ஆவிட்டுருக்கு. இந்த அச்சிலே கடந்த வச்சு இதில் தான் நான் புளிய போகிறேன். ஆமாங்க நம்மள்ட்ட இதான் இருக்குது. இந்த அச்சு வச்சு பண்ணிட வேண்டியதான். ஆமாம். இந்த பாருங்க மாவும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது மாவு. இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை போட்டு முறுக்க புழிஞ்சிடுவோம். அம்மா ஓ என்ன இலையெல்லாம் பலமாக இருக்கு? ஆமாம் ஆமாம். இலையில தான் புளிய போகிறேன். ஓ சரிம்மா. நான் எண்ணெய் ஊற்றிடலாமா? எண்ணெயை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு முறுக்க புழிஞ்சிட வேண்டியதாங்க. இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுருவோம். இப்போ கொஞ்சம் முறுக்கச்சில எண்ணெய் தடவிப்போம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காம்மா? ஆமாம். எல்லாம் ரெடியாக இருக்குங்க. முறுக்கச்சில தடவி வச்சு இப்போ வாழை இலையில அந்த மாதிரி கொஞ்சோண்டு லைட்டாக தடவிக்கணும். ஒட்டுமா? பாருங்க இந்தமாரி தடவிட்டால் தாங்க நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம்.
மா ஓ மாவை வச்சிருப்பா. மாவு வச்சிரும். வைம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலே போதுமாக்குமா. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா முறுக்கச்சிங்க. அம்மா கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. அத்தனை வருஷமாக வச்சுருக்கேனே, அதே நினச்சி பாருங்கள். ஆமாம், அவ்வளோ நாளாக வச்சுருக்கேன். ஆனால் என் மருமக வந்து பேரப்பிள்ளை வந்து இன்னமும் அந்த முறுக்கச்சி என்கிட்ட இருக்குது. புரிஞ்சிருமாம்மா. ம். புளியுமா. சின்னதாக புளிகிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு இப்போ போட்டுருமாம்மா. ம், போட்டுரும். போடுமா. போட்டது. இப்போ அப்படியே அடுத்ததை புழிஞ்சிட வேண்டியதான். என்னம்மா முறுக்கு வெந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு. ஆமாங்க. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுமா. நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. வைமா. வச்சுட்டு அடுத்த முறுக்கு அப்படியே போட்ட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் சுட வேண்டியதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு இந்த ரவுண்டாக வரும். ஆமாம், ரெண்டாக இருக்கிறதுனால இப்படி தாங்க வரும். பாரு எண்ணெய் தாங்க போட்டுடலாமாம்மா. ம். இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா முறுக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரசாரன்னு போடுவாங்க. இங்கே பாருங்களேன் முறுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது கலரு. இப்போது இதே பார்த்திங்கன்னா தீபாவளி முறுக்காக இருந்தால் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக தான் போடுறோமா, அதனால் எப்படி கொதிக்குது பாருங்கள். முறுக்கு வெந்துட்டா எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொதி வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகணுங்க. 3 முறுக்கு போட்டாச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா காந்திடும். இது ஸ்டாப் ஆச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இங்கே வர அம்மா அடுத்தது புளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அதையும் போட்டுருமாம்மா. போட்டுரும். போடுமா. அதே இலைய பாருங்களேன், சாப்பாட்டு இலை மாதிரி இருக்குங்க. செம்மையா கட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். இது ஸ்டாப் ஆச்சுன்னா எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிச்சது. அம்மா முறுக்கு வந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறுக்கு சுட்டாச்சு பாருங்க. ஒரு 15 முறுக்கு சுட்டாச்சுங்க. ஆமாம். அம்மா எடுத்துருமா. எடுத்துரும். எடுத்துகிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியாம்மா? சொல்கிறேன். ஆமாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறுக்கு தாங்க சுடலாம். நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட்டும். எடுத்துருமா. அதெல்லாம் எவ்வளோ சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க பாரு. இதை பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம தேவைப்படுறப்ப ஈவினிங் டைமில் சாப்பிட்லாங்க. புளியுமா. இதான் லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக. இதே பெருசாக புளிஞ்சிருந்தால் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். நம்ம சின்ன சின்னதாக கடை முறுக்கு மாதிரி பண்ணுறோங்க. சவுண்டு கேட்குதா? இடி ஓவராக அடிக்குதுங்க. முடிஞ்சிடுச்சு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்.
இதான் லாஸ்ட்டாம்மா? ஆமாம். போடுமா. அம்மா ஓ என்ன முறுக்கெலாம் சுட்டாச்சா? சுட்டாச்சு. அம்மா அப்படியே ஒன்று உடச்சி காமிம்மா. இங்கே பாருங்க எப்படி பொறன்னு இருக்குங்க. அம்மா ஓ அப்படியே சாப்பிடு. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. உப்புலாம் கரெக்டாக இருக்காம்மா? உப்பும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நல்லா பொறன்னு நல்லா இருக்கு முறுக்கு. ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஆமாம். ஓகே தானம்மா எல்லாம்? ஓகே தான், நல்லா இருக்குது. பொறன்னு சூப்பராக எந்த குறையும் சொல்ல முடியாது. சரிம்மா.